Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம நிறைய காலேஜ் பத்தி என்னாச்சு பார்த்தா ரிவ்யூ வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஏற்கனவே வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பத்தி நம்ம ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சவிதாவை பத்தி நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி பத்தி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அந்த ரிவ்யூ வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. இல்ல மேல ஐகான்ல உங்களுக்கு லிங்க் போகும், அதை நீங்க பாருங்க. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்ட் யூனிவர்சிட்டி கற்பகம் யூனிவர்சிட்டி பத்தி நாம என்ன பார்க்க போறோம். சரியா? கற்பகம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது எப்படி வந்து கற்பகம் அட்டானமஸ் காலேஜும் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ஒரு பக்கம் ரொம்ப அதாவது ட்ரெண்டிங்ல இருந்தாலும் பசங்க அதிகமா விரும்புற இடத்துல இருந்தாலும் சரி, ஆனா நீங்க வந்து கொஞ்சம் லோ கட் ஆஃப் எடுத்துட்டீங்க, லோ மார்க் எடுத்துட்டீங்க, ஆனா என்னால எஸ்ஆர்எம் எல்லாம் போய் டொனேஷன் கொடுத்தா சேர முடியல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது சார், அதே மாதிரி மத்த டீம்ட் யூனிவர்சிட்டில ரொம்ப ஃபீஸ் வந்து எடுக்கிறாங்க வாங்குறாங்க சார், அதே மாதிரி டொனேஷன் எல்லாம் போடுறாங்க, அப்ப என்னால அந்த பக்கம்லாம் போக முடியல, எனக்கு வந்து டொனேஷனே இல்லாம ஒரு டீம் யூனிவர்சிட்டில அதுவும் டாப்பஸ்ட் டீம் யூனிவர்சிட்டி நான் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டீம் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரியா? இப்ப இந்த வீடியோல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, சரியா, எல்லா டீடைலுமே நம்ம என்ன தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாருங்க. ஓகே, இப்போ நீங்க பாக்குறது இதுதான் அபிஷியல் வெப்சைட். இதுல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்துடலாம். சரியா? ஏன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ யூஜி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, பிஇல வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. சரியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இசி இருக்கு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் பிடெக்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிடெக்ல பயோடெக்னாலஜி இருக்கு, பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பி ஆர்க் இருக்கு, அதே மாதிரி பி டிசைன், அதாவது இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பி டிசைன் தான் ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டிசைனும் ஃபேஷன் டிசைன் ரெண்டுமே கலந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ். இதை பத்தின டீடைல்ஸோ இல்ல இதை பத்தின டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்ப வேணா நீங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி ஃபார்மசி படிக்கலாம் நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா, சரியா, பி ஃபார்ம் நீங்க படிக்கலாம் முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் இந்த கோர்ஸுக்குலாம் எவ்வளவு வந்து ஃபீஸ் வாங்குறாங்க, அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு வந்து என்னென்ன, அதாவது எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க, அதாவது யூஜிசி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி ஏஐசிடி, சரியா, அதாவது இன்ஜினியரிங் எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் இவங்க தான் என்ன பார்த்தா கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ, அதாவது என்ஆர்எஃப் ரேங்க் வந்து என்ன பார்த்தா இவங்க வாங்கியிருக்காங்க. சரியா? இது எல்லாமே அபிஷியல் வெப்சைட்ல அவங்களே கொடுத்துருக்காங்க, வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, சரியா, என்ன ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வித்யலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, எஜுகேஷன் லோனுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா ஆன்டி ரேங்கிங் இருக்கு. அதே மாதிரி அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, சரியா, என்டிஏ கூட என்ன பண்றாங்க லிங்க் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து இங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சரியா? அதனால ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இன் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். சரியா? இதுல இருக்க கோர்சஸுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்லா கவனிச்சுங்க, இப்ப ஆனுவல் ஃபீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆனுவலுக்கு இவங்க எவ்வளவு வந்து ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து ஸ்லாப் ஏ ஸ்லாப் பின்னு சொல்லிட்டு ரெண்டா என்ன பார்த்தா பிரிக்கிறாங்க. ஸ்லாப் ஏ அப்படின்னா ஸ்டேட் போர்டில் நீங்க அதாவது 360 இருந்து 480 மார்க்குக்கு உள்ள எடுத்தீங்க அப்படின்னா ஸ்லாப் ஏ. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 300 இருந்து 375 மார்க்குள்ள இருந்தீங்கன்னா இது வந்து ஸ்லாப் ஏ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுவே ஸ்லாப் பி அப்படின்னா அபோவ் 480, மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அபோவ் 480 இருந்தீங்கன்னா ஸ்லாப் பியில் வரீங்க. சிபிஎஸ்சியில் இருந்தீங்கன்னா அபோவ் 375 இருந்தீங்க அப்படி, ஏன்னா சிபிஎஸ்சிக்கு 500 மார்க் தான், அதனால அப்படி ஸ்லாப் வந்து செட் பண்ணிருக்காங்க. அதனால ஸ்லாப் ஏ ஸ்லாப் பி அந்த ஆனுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன தெளிவாக நம்ம பார்த்துடலாம். டொனேஷனே இல்லாம இப்ப போட்டுட்டு இருக்காங்க. சரியா? அதனால சப்போஸ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா டொனேஷன் வந்து அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிசிஷன் பாக்ஸ்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துங்க, அந்த கூகுள் ஃபார்ம் கூட நீங்க ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும். சரி, பிஇ சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90,000 ஸ்லாப் ஏ, 75,000 ஸ்லாப் பிக்கு, மெக்கானிக்கலுக்கு வந்து 1 லேக், ஸ்லாப் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 80,000, ட்ரிபிளிக்கு வந்து 1,30,000. சரியா? ஸ்லாப் பிக்கு 1 லேக்,
கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2,25,000 சரியா, ஸ்லாப் பிக்கு 1,75,000, அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ்க்கு 2,25,000, ஸ்லாப் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000, அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டிக்கு 2,25,000 சரியா, அதே மாதிரி ஸ்லாப் பிக்கு 1,75,000, இசிக்கு 2 lakh சாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னொரு கோர்ஸ் இருக்கு என்னன்னா டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுல வந்து 2 lakh வாங்குறாங்க, ஸ்லாப் பிக்கு 1,75,000, ட்ரிபிள் சாரி இசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1,80,000 வாங்குறாங்க, ஸ்லாப் பிக்கு 1,60,000 வாங்குறாங்க, ஃபுட் டெக்னாலஜிக்கு 1,30,000 வாங்குறாங்க, ஸ்லாப் பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 lakh தான் வாங்குறாங்க, அதை தெளிவா பாத்துங்க. பயோ டெக்னாலஜிக்கு 1,50,000 வாங்குறாங்க, ஸ்லாப் பிக்கு 1,20,000 வாங்குறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1,50,000 வாங்குறாங்க, ஸ்லாப் பிஏ பொறுத்த வரைக்கும் 1,20,000 வாங்குறாங்க. இங்க வந்து 7,20,000 போட்டுருக்கு, அது கிடையாது 1,20,000 சரியா. இதெல்லாம் தெளிவா நீங்க பாத்துங்க, இது ரொம்ப முக்கியமானது சரியா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது எம்இ ஃபுல் டைம் நம்ம பண்ணலாம். எம்இ ஃபுல் டைம்க்கு வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்கு சரியா. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ செமஸ்டர் ஃபீஸ் இங்க கொடுத்துருக்காங்க, செமஸ்டருக்கு வந்து 20,000 ரூபா தான் சரியா. அதுக்கப்புறம் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் இருக்கு, அதுவும் செமஸ்டருக்கு வந்து 20,000 ரூபா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, செமஸ்டருக்கு 20,000 ரூபா தான். அதே மாதிரி விஎல்ஐசி டிசைன் இருக்கு, செமஸ்டருக்கு 20,000 ரூபா தான். கேட் கேம் ரோபோட்டிக்ஸ் இருக்கு, செமஸ்டருக்கு வந்து 20,000 ரூபா தான் சரியா. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து இருக்கு. ஆர்கிடெக்சருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிஆர்க்கு வந்து 1,50,000, எம்ஆர்க்கு வந்து 1,25,000 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh வந்து கலெக்ட் பண்றாங்க. இதை தெளிவா நீங்க பாத்துங்க சரியா. இது எல்லாமே கற்பகம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சரியா. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா டைரக்டா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டிசிஷன் பாக்ஸ்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும். ஓகே, அடுத்த வீடியோல அடுத்த காலேஜோ இல்லை யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.